வணக்கம் மிஸ். நீங்கள் பார்த்து இருக்குது பிரைட் ஃபிக்ஸ். நான் தான் பிரைட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃபைன், நான் நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம பிரேமமோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். போன பார்ட் பார்த்துட்டு நிறைய பேர் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ அதேமாரி இந்த பார்ட்டும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ ஹோப். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இமேஜின் யோர் செல்ஃப். போன பாட்டு நம்ம நீங்கள் போனதை அப்படியே ஜேகே பார்த்துட்ருப்பாரு. ஜேகே மட்டும் இல்லை, மேத்யூ, ஸ்கெட்ச் எல்லாருமே நீங்கள் போனதை தான் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. வாங்க அதுலேருந்தே கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போது 3 பேர் பேசிட்டு உங்களோட ஹால்குள்ளே தான் வராங்க. அதாவது ஃபஸ்ட் இயர்ஸ் எல்லாருமே அந்த ஹாலில் தான் உட்காந்துருக்கீங்க. அப்போது பிரின்ஸிபல், உங்களோட சீனியர்ஸ் எல்லாருமே இருக்காங்க அங்கே. ஈவன் ஜேகே, ஸ்கெட்சு, மேத்யூ எல்லாருமே இருக்காங்க. ஃபஸ்ட் இயர்ஸை வெல்கம் பண்ணுறதுக்காக ஃபைனல் இயர்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு ஈவெண்ட்டை கண்டக்ட் பண்ணுறாங்க. அதில் நிறைய பேர் நிறையா பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அதாவது ஃபஸ்ட் இயர்ஸ் எல்லாருமே அதில் நீங்களும் போயிட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க. நிறைய கேம்ஸ் அண்ட் நிறையா ப்ளே கேம்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஜேகேக்கு உங்களை பார்த்தப்பே ஒரு மாதிரி ஏதோ ஒரு ஃபீலிங் வந்திருக்கும். மேத்யூவுக்கு அது நல்லாவே புரிஞ்சிருக்கும். ஸ்கெட்சை விட மேத்யூ ரொம்ப க்ளோஸு ஜேகேக்கு. வாங்க அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போய்க்கலாம். இப்போது ஸ்கெட்சு, மேத்யூ, ஜேகே 3 பேர் உட்காந்துருக்காங்க. அப்போது மேத்யூ உங்களை தான் தேடுறாரு. பார்த்தா நீங்கள் ஜுன்னு கூட உட்காந்து பேசிகிட்ருக்கீங்க. மச்சான், என்ன போ? இல்லைடா, அதான் தெலுங்கானா பறவை அந்த உட்காந்துருக்கா. என்ன தெலுங்கானா பறவை? புரியல, யார்? அதான் மலையாள பெண்குட்டி. ஐய, மலையாளம் இல்லை, அது என்னமோ சொன்னாலே. தெலுங்கு பெண்குட்டி, அதுதான் தெலுங்கானா பெண்குட்டி சொன்னேன். இப்போ என்ன அதுக்கு ஏன் ஈன்னு இழிக்கிற? சரி, ரொம்ப அவமானப்படுத்துகிற. ஓகே போதும். அப்போ ஸ்கெட்சு சிரிக்கிறான். உனக்கு ஏன் ஃபஸ்ட் பார்ட்லேருந்து இதே வேலை? எப்போ பாரு பல்ல காட்டு ஈன்னு. இப்போ எதுக்கு என்ன அடிக்கிற? சும்மா இல்லாமல் பல்ல காட்டாத. எல்லா பொண்ணுங்களும் அப்புறம் உனக்கு ஃபேன்ஸ் ஆகிடுவாளுங்க. என்ன மேத்யூ, ஃபஸ்ட் பார்ட்டில் எல்லாம் உனக்கு ஃபேன் ஆகிட்டாளுங்கன்னு பேசுகிறியா? சும்மா இருடா. எங்கே ஆனாலுங்க நான் ஏதோ ஜோக்கிட்ட ஈன்னு பேசினேன்னா அதுக்கு நிறையா பேர் ஃபேன்ஸ் எனக்கு. சரி அதை விடு. ஆனால் இந்த சின்ன பிள்ளைய பார்க்க நல்லா தான் இருக்கா. அப்போது ஸ்கெட்சு வந்துட்டு பக்கத்தில் உட்காந்துட்டு, மச்சான் அதை விட அந்த தெலுங்கு பறவை அது நல்லா இருக்குடா. அப்போது ஜேகே ரெண்டு பேர் தலையிலையும் கொட்டிட்டு, 2 பேரும் நல்லாவே இல்லை, மூடிட்டு இருக்கியா? யோ ஆஞ்சநேயர் சாமி, உனக்கெல்லாம் என்னையா புரிய போகுது இதை பற்றிலாம்? எப்போ பாரு ஆஞ்சநேயரை கட்டிக்கிட்டே உட்காந்துரு. உனக்கெல்லாம் இந்த ஃபீலிங்ஸ்லாம் எப்படி புரியும்? பேங்கிட்டு என்னடா, என்ன வாய் தொகுருதா? தொகுரலை, சும்மா இரு. ஐயோ வந்துட்டான்டா பிரின்ஸு அப்படின்ட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கானுங்க. பார்த்தா ஸ்டேஜுக்கு வந்து பிரின்ஸ் அரோ போட்டுட்ருக்கான். ஷோ, இவனுக்கு வேறு வேலையே இல்லை, எப்போ பாரு கூப்பிட்டு வச்சு அறுத்துக்கிட்டு உட்காந்துருப்பான். ஷோ, இப்போ ஜூனியர்ஸ் வந்துட்டாங்களா? செத்தானுவெல்லாம் சாவுங்கடா. நான் அவன்கிட்ட மாட்டலடா, நீங்கள் தான்டா அவன்கிட்ட நல்லா மாட்டிக்கிட்டியே அப்படின்ட்டு அவன் சிரிக்கிறான். ஜேகேக்கு இதை கேட்டோன்னே சிரிப்பு வந்துடுது. சும்மாவே இருக்க மாட்டியா மேத்யூ? எப்போ பாரு வாயை ஓப்பன்லேயே இருக்குது. மச்சான், நமக்கு அப்படி இருந்தால் தான். உன்னை மாரிலாம் வாயை மூடிட்டு இருந்தோம்னா நமக்கு ஓடாது எதுவும் அப்படின்னு சொல்லும்போது ஸ்கெட்சு ஆமாம் ஓடாது தான் அப்படின்னு சொல்கிறான். ஜேகே பார்த்து லைட்டாக முறைக்கிறான். சரி மச்சான், முறையாது. அப்போது அங்கே நிறையா ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணுறப்போ உங்கள் நேம் வருது. அப்போ நீங்களும் போயிட்டு நான் என்ன பண்ணணும்? சரி காய்ஸ், இங்கே பாருங்கள், இந்த பொண்ணு இப்போ என்ன பண்ணுறதுன்னு கேட்குறா. நம்ம பேசாமல் பாட சொல்லலாமா அப்படின்னோடனே அங்கே அவ்வளோ கிளாப்ஸ் அண்ட் சவுண்டாக இருக்குது. அண்ணா நான் எதுவும் பாடலைண்ணா. இங்கே பாரு, இன்னும் 3 இயர்ஸ்க்கு இவங்க கூட தான் ட்ராவல் பண்ண போகிறேன். ஸோ 2 லைன் பாட. அண்ணா, அவன் பேர் வாயின் தானே? சும்மா பாடு. எப்படி பாடினாலும் அவனுங்க அட்ஜஸ்ட் பண்ணிப்பானுங்க. சரி ஓகேண்ணா அப்படின்ட்டு நீங்களும் மைக்கை வாங்கிட்டு, நான் அவ பேர் வயன். ஐய மச்சான் வந்துட்டாடா. இவ ஆகுன்னா புரியாத பாசையில் பேசுகிறா. அழகாக இருக்குது, சைட் அடிக்கலான்னு பார்த்தா என்ன இவ இப்படி பேசுகிறா அப்படின்னு மேத்யூ சொல்லிவிட்டு உங்களை தான் பார்த்துட்ருக்கா. அப்போ நீங்களும்
எனக்கு பெருசாக தமிழ் சாங்லாம் தெரியாது, பட் தெலுங்கில் சாங்ஸ் நிறையா தெரியும். நான் வேணா அது பாடுறேன் அப்படின்ட்டு நீங்கள் மைக்கை வாங்கிட்டு மைக்கில் நீங்கள் பாட ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஐயையோ, இவ தெலுங்கு பேசினாலே புரியாது எனக்கு, இதில் பாடுறாளா? ஐயோ செத்தம் போ. அப்போ ஜேகேக்கெல்லாம் அப்படியே ஒரு நிமிஷம் ஒன்றுமே புரியல, எல்லாருக்கும் தலையே சுற்றுற மாரி இருக்குது. மச்சான் வெளியே போயிடலாமா? டேய் கம்முன்னு இரு, என்னத்தை பாடுறான்னு பார்ப்போம், எப்படின்னு காமெடியாக தான் இருக்க போகுது, பரவாயில்ல பார்ப்போம் அப்படின்ட்டு 3 பேரும் ஆர்வமாக இருக்கானுங்க நீங்கள் பாடுறதை பார்க்க. ஓ జాలి కోరాలే పసిడి పచ్చదూలేయునంట చల్లని నీవోలే కసిరులే కరిగి నీవు తాకి చీకటి వెలిగి జటే చేరుకో నా ప్రియా. దమ్ దరే మస్త్ మస్త్ దరే దమ్ దరే మస్త్ మస్త్ దరే దమ్ దరే దమ్ దమ్ నీ నీడై నేనిక సాగేనా. ఓ నీవు లేక వెన్నెలంట వసవయోసకా నాసకా. నీవు లేక వెన్నెలంట వసవయసకియా నసకియా. రుచి లేదు ఏ రాత్రి కాటేసే కదా కలైనా. ఓ దమ్ దరే మస్త్ మస్త్ దరే దమ్ దరే మస్త్ మస్త్ దరే దమ్ దమ్ నీ నీడై నేనిక సాగేనా. ఓ அங்கே உள்ளவங்க எல்லாருமே அவ்வளோ கிளாப்ஸ் தட்டுறாங்க, உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இங்கே மேத்யூக்கெலாம் ஒன்றுமே சொல்லவே முடியல, வாயடிச்சு போயிட்டு இருக்கான். அதை விட ஜேகே அவருக்கு பேசவே முடியல, அவ்வளோ அழகாக நீங்கள் பாடுறதை பார்த்துட்டு. டேய் சும்மா சொல்லக்கூடாது, நல்லா பாடுறாடா, ஆனால் தெலுங்கு பேசையில் தான் ஒரு மாதிரி இருக்குது போல், பாடினா நல்லா தான் இருக்குது போல். அப்போது ஸ்கெட்சு வந்து பக்கத்தில் இருந்துட்டு, மச்சான் உனக்கு மெரசல் ஆகிட்ட தெலுங்கு வெர்ஷன் கேட்டிருக்கியா? அது என்னடா மெரசல் ஆகிட்ட தெலுங்கு வெர்ஷன், அது எப்படி இருக்கான்? தேவடா தேவடா, ஏ என்னடா பேசுகிற? ஐயோ போடு போடு வாயில் போடு. என்னடா பேசுகிற? மச்சான் தெலுங்குல இப்படித்தான் இருக்கும். என்னடா சொல்கிற? வசனமே புரியல. வசனமா முக்கியம், படத்தை பாருடா அப்படிங்கிற. சரி வா அப்படின்ட்டு இவனுங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது ஜேகே உங்களை தான் பார்த்துட்ருக்காரு. மச்சான் என்னடா சாமி? இல்லை தெலுங்கு கற்றுக்கலான்னு இருக்கேன். அதுதான் எங்களுக்கு தெரியுமே, நீங்கள் ஃபஸ்ட்டு லுக்குலேயே தெலுங்கு கற்றுக்க போகிறீங்கன்னு. என்ன? இல்லை மச்சான் ஃபஸ்ட் பார்ட்லேயே தெலுங்கு கற்றுக்க போகிறீங்கன்னு சொன்னான்டா. இல்லை பாட்டு நல்லா இருக்கு, பாட்டு மட்டுமா நல்லா இருக்கு, பொண்ணும் தான் நல்லா இருக்கு. இல்லை சும்மா சொன்னேன் பொண்ணும் நல்லா இருக்கு, தெலுங்கும் கற்றுக்கலாம் அப்படின்னு. கற்றுக்கலாமா? சரா கற்றுக்கலாம். என்னடா கற்றுக்கலாமா? நீ சொல்லிட்டல்ல மச்சான், கற்றுக்கலாம்டா, அதில் என்ன இருக்குது இப்போ சொல்லு, அதெல்லாம் கற்றுக்கலாம் மச்சான் அப்படின்ட்டு 2 பேரும் ஜேகேவை பார்த்து சிரிக்கிறானுங்க. பல்ல கட்டாதீங்க, டென்ஷன் மயிராகுது. சேர்றா அதெல்லாம் காட்டலை
அப்படின்ட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போதே எல்லாருக்கும் பிரேக்லாம் விட்டுருப்பாங்க. இப்போது எல்லாருமே அவங்கவுங்க கிளாஸ்க்கு போக சொல்லியிருப்பாங்க. இப்போது ஜேகேலாம் ஃபைனல் இயருக்கு போயிட்டா, நீங்கள் ஃபஸ்ட் இயர் கிளாஸ்க்கு போகிறீங்க. அப்போது மேத்யூவும் ஸ்கெட்சும் மட்டும் உங்கள் கிளாஸ்க்கு வராங்க. அப்போ நீங்கள் செகண்ட் பெஞ்சில் ஜுன்னு கூட உட்காந்துருப்பீங்க. ஜுன்னு பார்த்துட்டு, ஏய் இவனுங்க எதுக்கிட்டு இங்கே வரானுங்க? அதுதான் தெரியல ஜுன்னு. எதுக்கு? என்னவா இருக்கும்? ஐ டோன்ட் நோ. எனக்கும் தெரிலடி எதுக்கு வரானுங்கன்னு. சரிதான், என்ன நடக்க போதோ தெரில. ஷோ. அப்போது மேத்யூவும் ஸ்கெட்சு வந்துட்டு, தெலுங்கு ஏம்மா தெலுங்கு? அப்போது நீங்கள் திரும்பி திரும்பி பார்க்குறீங்க பின்னாடி. ஏம்மா தெலுங்கு பொண்ணு ஒன்னத்தான் கம் ஹியர். நான் நீதான் இங்கே வா. ஜுன்னு இரு நானும் வரேன் அப்படின்ட்டு அவளும் உங்கள் கூட வரா. இது என்ன அட்டைப்பூச்சி சேர்ந்துக்கிட்டு ஒட்டிக்கிட்டு வருது? நீ எதுக்கு வரப்ப? உன்னையா கூப்பிட்டான்? நீயா தெலுங்கு? இல்லைண்ணா, அவளுக்கு பயமாக இருக்குது அதனால. பயமாக நாங்கள் என்ன அவளை கொண்டு போய் வச்சு திங்கவா போகிறோம்? வாங்கிட்டு அண்ணா போன்னு சொல்கிறேன்ல. வயன் ஜுன்னு ஏம்மா உன்னை ஒன்றும் பண்ண மாட்டோம், நீ வர்றியா? எங்கள் தலை உன்னை பார்க்கணுன்னாரு. என்ன? யாரா இருந்தா உனக்கு என்ன? உன்னையா கூப்பிட்டேன்? சரிண்ணா அப்படின்ட்டு ஜுன்னு போய் அவள் பிளேஸில் உட்காரா. இப்போ நீங்கள் தான் மேத்யூ அண்ட் ஸ்கெட்சு கூட போகிறீங்க. இப்போ ஃபைனல் இயர் கிளாஸ்க்கு தான் போகிறீங்க. அங்கே கடைசி பெஞ்சில் ஜாங்குக் அவரோட ஃபோனை நோண்டிட்டு உட்காந்துருக்காரு. கிளாஸில் பொண்ணுங்க பசங்கன்னு சும்மா பேசிட்டு அரட்டடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க. அப்போ நீங்கள் கிளாஸ்குள்ளே வர்றதை பார்த்துட்டு எல்லாம் சைலண்ட் ஆகிட்டாங்க. அப்போது அதாவது ஜேகே கிளாஸில் ஒரு பையன் வந்து, ஏய் இந்த பொண்ணு யார், எதுக்கு இங்கே கூட்டிகிட்டு வரீங்க, பொத்திட்டு போய் உட்காரு அப்படின்னு மேத்யூ சொல்லிவிட்டு உங்களை கூட்டிகிட்டு வரான். ஏம்மா நீ வாம்மா மகாலட்சுமி, வாம்மா உட்காரு, இங்கே உட்காரு. அப்போது நீங்கள் ஜேகேவை பார்த்துட்டு, எதுக்கு கூப்பிட்டீங்க? கூப்பிட்டா தான் வருவீங்களோ? இல்லை அது இல்லை. அப்புறம் அது இல்லைண்ணா அப்புறம் வேற என்ன? இல்லை கூப்பிட்டீங்க. நான் தான் கூப்பிட்டேன். அதான் எதுக்கு? சொன்னாதான் வருவீங்களோ? பைத்தியக்காரனாக இருப்பான் போல். யார் இவன்? சொன்னாதான் வருவீங்களா? ஷோ. அப்போது ஜேகே கிளாஸில் உள்ள பொண்ணுங்கள்லாம் உங்களதையும் மாறி மாறி பார்த்துட்ருக்காங்க. ஹே அது பொண்ணாடி? ஏண்டி ஒயிட் கலர் சுடிதார் போட்டிருக்க பார்த்தா தெரில, பொண்ணு தான். இல்லடி ஜேகே எந்த பொண்ணுக்கிட்டையுமே பேச மாட்டான். இது என்ன புதுசாக இருக்குது? ஏய் பொண்ணுங்கள்கிட்டலாம் பேசுவான்டி, பொண்ணுங்களா பேசினா மட்டும்தான் பேசுவான். ஆனால் இப்படி கிளாஸ்க்கெலாம் கூட்டிகிட்டு வரவன் பேச மாட்டானே. கரெக்ட் இல்லை அப்படின்னு அங்கே உள்ள பொண்ணுங்கள்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு எதுக்கு கூப்பிட்டீங்க? அப்போது உன்னை தான் தெலுங்கில் பேசக்கூடாது சொல்லியிருக்கோம்ல, எதுக்கு போ தெலுங்கில் போய் பாடுற? அது எனக்கு தமிழில் அவ்வளோ தெரியாது, அதனால தான் தெலுங்கில் பாடினேன். ஓ தெலுங்கில் உனக்கு பாட்டு நல்லா நிறையா தெரியும், தமிழில் தெரியாது அப்படி தானே? ஆமாம். தமிழ் மட்டும் நல்லா பேசுகிற? அது அப்பா தமிழ் சொல்லி கொடுத்துருக்காரு, நல்லாவே பேசுவேன். ஓ ஓகே. எனக்கு தெரியாது. எனக்கு அவங்க பாடின தெலுங்கு பாட்டை நீ தமிழில் இங்கே பாடணும். என்ன? அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அது கஷ்டம்லாம் இல்லை, நீ பாடணும். இப்போ பாடணும், நான் அதை கேட்கணும். அப்போ மேத்யூ, டேய் சாமி என்னடா இந்த மாதிரி லெவலுக்கு இறங்கிட்டான், எனக்கு கூட இப்படி தோணலாம் தெரியுமா, ஆனால் வேற மாரி சாமி ஹெட்ஸ் ஆஃப்ட். டேய் அந்த பொண்ணு பார்க்குது, ஐய பார்க்குறாளா அப்படின்ட்டு அப்படியே அவன் அப்படியே உங்களை தான் பார்க்குறான். இப்படி என்னப்பா இப்போ பாடியே ஆகணுமா? ஆமாம் இப்போ பாடியே தான் ஆகணும்.
நீ பாடு, நான் கேட்குறேன். மச்சான் எங்களையும் சேர்த்துக்கடா, ரொம்ப எலிக்காத, நாங்கள் கேட்கணும், பாடு. எனக்கு ரொம்ப தெரியாது, தப்பு தப்பாக பாடினா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி நீ பாடு. மச்சான் எப்படின்னு தப்பு தப்பாக தான் பாட போகிறா, தேவடா கதை தான். டேய் கம்முன்னு இருக்கியா? பாடட்டும், அவள் தான் பாடுறேன்னு சொல்கிறாள், பாடட்டும். தப்பாக பாடினா பனிஷ்மெண்ட் இருக்குது. என்ன பனிஷ்மெண்ட்டா? பனி இல்லைம்மா, பனிஷ்மெண்ட். ஏன்? அது எனக்கு தெரியாது, அவனை தான் கேட்கணும். தப்பாக பண்ணா, தமிழில் தப்பாக பண்ணாதான் இருக்குது. நீ பாடு. அப்போ நீங்களும் கண்ணெல்லாம் மூடிட்டு டைட்டாக க்ளோஸ் பண்ணுறீங்க கண்ணை. அப்போ மேத்யூ சிரிக்கிறான், ஏம்மா அவ்வளோ சீன்லாம் இல்லை, கண்ணை திறந்துக்கோ. சரி அப்படின்ட்டு நீங்கள் லைட்டாக பவுட் பண்ணிவிட்டு பாடுறீங்க. ரோஜா பூவை ரோஜா பூவை காயம் செய்தால் நியாயமா? பேசி பேசி உடல் என்ன தீருமா? இல்லாமலே வாழ்வது இன்பம், இருந்தும் இல்லை என்பது துன்பம். அஹிம்சை முறையில் நீ கொள்ளாதே. தம் தரு மஸ்த மஸ்த தர தம் தரு மஸ்த மஸ்த தரு தம் தம் என்ன ஆசை தாவது உன்மேலே. ஓ ஆரோயிரே மன்னிப்பேனா சொல்லையா என் உயிரே. ஆரோயிரே மன்னிப்பாயா சொல்லடி என் சகியே. ஓ நீ இல்லாத ராத்திரியோ காற்றில்லாத இரவாயாகாதோ. ஓ தம் தரு மஸ்த மஸ்த தர தம் தரு மஸ்த மஸ்த தர தம் தம் என்ன சேத்தாவது உன்மேலே. ஓ இப்போது நான் போகலாமா? அப்போது அவ்வளோதான், ஜேகேலாம் ஸ்டன் ஆகிருக்காங்க. மேத்யூலேருந்து எல்லாருமே, அந்த கிளாஸில் உள்ள எல்லாருமே அப்படியே சைலண்ட்டாக இருக்காங்க. அந்த ரூம் ஃபுல்லாக உங்களோட அந்த சாங் மட்டும்தான் அவங்க காதில் ஓடிட்டே இருக்கு. மச்சான் மிரட்டி விட்டா, என்னம்மா பாடுறா எப்பா. தெலுங்குன்னா ஆனால் தமிழில் பிச்சு உதறாளேயா அப்படின்ட்டு மேத்யூ அப்படியே ஸ்கெட்சுக்கிட்ட சொல்கிறான். அப்போது ஜேகேலாம் ஒன்றுமே சொல்லலை, அப்படியே நீங்கள் பாடினதுலேயே அப்படியே இருக்காரு. சீனியர். அப்போது மேத்யூ வந்துட்டு ஜேகே ஷோல்டரில் கை போட்டுட்டு, மச்சான் அந்த பிள்ளை கூப்பிடுதுடா. என்ன? பாடிட்டேன், நான் போகலாமா? சரி போ, நான் அடிக்கடி கூப்பிடுவேன், வந்து பாடிட்டு போ, சரியா? என்ன பாடிடுமா? ஆமாம், எனக்கு பாடி காட்டணும், புரியுதா? அடிக்கடி கூப்பிடுவேன், வந்துரு. என்ன சொல்கிறீங்க? ஆமாம், அடிக்கடி கூப்பிடுவேன், வந்துரு. இப்போ நீ போ அப்படின்ட்டு உங்களுக்கு போக சொல்கிறாரு. அப்போ நீங்களும் போகிறீங்க. பார்த்தா அப்போது ஜோ உங்கள் கிளாஸ்குள்ளே வரா. அதாவது உங்கள் கிளாஸ் இல்லை, ஜேகே கிளாஸ்குள்ளே வரா. ஐயோ மச்சான், என்னடா
வந்துட்டாடா. யாரா? சிகமா? அவதான் பெண்குட்டி, மலையில பெண்குட்டி. ஐயோ இவளா? ஐயோ துரத்துடா இவளை. எனக்கு பிடிக்கல, எனக்கு இஷ்டமில்லை, இவளை துரத்த எனக்கு இஷ்டமில்லை. நீ துரத்திக்கோ உனக்கு வேணும்னா, நான் போகிறேன் அப்படின்னு தள்ளி போய் உட்காடுறான். அப்போ ஜோ மேத்யூவை பார்த்துட்டு, ஏண்டா அங்கே தள்ளி போய் உட்காந்துருக்கு? அது ஒன்றும் இல்லை, எனக்கு அங்கே உட்கார இஷ்டமில்லை, அதுதான், அதனால தான் தள்ளி வந்து உட்காந்துருக்கு. ஓ, எனக்கு அறியும், ஜேகே ரொம்ப நல்ல பையன். ஜேகே ரொம்ப நல்ல பையன். வாயிலே குத்த முறம்ப இவளை. ஐயோ கடுப்பு மயிறு கலப்பிட்டு இருக்கா. ஜேகே என்ன பண்ணுறீங்க? ஒன்றும் இல்லை, சும்மாதான். சரி சரி மச்சான், திரும்ப கேட்டுரு, இல்லாட்டி நீங்கள் திரும்ப கேட்க மாட்டீங்களான்னு வேற கேட்பா. அப்போது கிளாஸே சிரிக்குது. நான் ஒன்னிட பறையில, எனக்கு தெரியும், எனக்கு அறியும். இவ கூட பேசி பேசி மலையாளமே கற்றுக்கலாம் போல. ஷியாப்பா, ஐயோ பொம்பளை பிள்ளை பேக்க சொன்ன பொறுக்கியை பெற்றுட்ருக்காளோ. அதை இன்னொரு பொறுக்கி பேசக்கூடாதுல்ல. கரெக்டு தான், சரி நம்ம பேசப்படா அப்படின்ட்டு அவன் சைலண்ட்டாக இருக்கான், வேடிக்கையை மட்டும் பார்க்குறான். சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன் மச்சான். நான் உன்னிடம் பறையில. ஐயோ இவ ஒருத்தி, எனக்கு தெரியுதுடா திரும்ப என்ன கேட்கணுன்னு. அப்பா பையன் பிடிச்சிட்டான், கேட்டுறடா. நீங்கள் சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன். வேற 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 ஒன்றும் இல்லை, நீ போகலாம். இல்லை, உங்கள்கிட்ட கொஞ்சம் கதைக்கணும். கதைக்கணுமா? இதுக்கு ஒன்று கரைச்சல்ல, கதைக்கணுமாம்ல அப்படின்னு ஸ்கெட்சை பார்க்க திரும்பிக்கிறான். டேய் என்னடா, ஏன்டா அந்த பிள்ளைய பார்த்தா இப்படி பிஹேவ் பண்ணுற? டேய் பொண்ணுங்கன்னா எப்படி இருக்கணும்? இந்த ஃபஸ்ட் இயரில் ஒரு பொண்ணு தெலுங்கு பொண்ணு வந்தாலே அவளை மாரி இருக்கணும். இது பொண்ணா இது? ஏப்பா இந்தமாரி வாயடிச்சாலாம் குடும்பத்துக்கு கட்டுப்படி ஆகாது. டேய் ஏன்டா இப்படி பேசுகிற? நீ கம்முன்னு கடை, உனக்கு ஒன்றும் தெரியாது, அப்பாவியாட்ட இரு. அப்போ மேத்யூ ஜேகேவை பார்க்குறான். அப்போது ஜோவும் ஜேகேவும் பக்கத்து பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. அங்கே பாரு அந்த பிள்ளை எப்படி வலியுதுன்னு, நம்ம ஆளை பாரு. இதுக்கு தான் ஆஞ்சநேயர் பக்தன் தான். ஆனால் உன்னோடா அந்த பிள்ளை வந்தால் மட்டும் இவன் ஆன்னு பார்க்குறான், பாக்கி எந்த பொண்ணோலையும் பார்க்க மாட்டான்றான். ஒன்று புரிஞ்சு போச்சுடா, இவனுக்கு ஏதோ இழுத்த கசையா இருக்குது அந்த புள்ள மேலே. இழுத்த கசையாவா அப்படின்னா திருப்பி போடுறா. ஓ காதல், அந்த அளவு தான் மச்சான். அது இருக்குங்கிற? இருக்குடா இருக்கு, அதுவும் நம்ம ஜங்குக் மாமாவுக்கு இருக்கு. மாமா தான் கொஞ்சம் ஓவராக பண்ணுறான், ஆஞ்சநேயர் சாமியை கும்பிட்டுக்கிட்டு. ஆஞ்சநேயருக்கே பிரேக் போட்டு கூட்டிகிட்டு வரணும் இவனை. எப்படி கூட்டிகிட்டு வர்றது மச்சான்? அதுதான் அந்த பிள்ளை வந்துட்டாளே, அப்புறம் என்ன, அவளே பார்த்துப்பா. கரெக்டு தான் நீ சொல்கிறதும் அப்படின்னு 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஜோவும் பேசிட்டு, நான் போகிறேன். போ. சார் என்னடா காற்றே வர மாட்டேங்குது, சீக்கிரம் போ சொல்லு, காற்று வரட்டும் அப்படின்னு விசிறிட்டு இருக்கான். அத்தியோ இப்போ நல்லா வருது மச்சான். போயிட்டா. அப்பா அப்படின்ட்டு ஜேகே பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு, எப்படா இந்த பிள்ளை போய் தொலைவா? ஐயோ எப்போ பாரு நசன்னு அட்டைப்பூச்சி ஆட்டம் ஒட்டினே இருக்கா. ஷபா, நீ அவள் தான் ப்ரப்போஸ் பண்ணுறா, பிடிக்கலன்னு மூஞ்சி மேலே விட்டு சொல்ல வேண்டியது தானே. அதை விட்டுட்டு பிடிச்சி வச்சு பேசிகிட்டு இருக்கான் பெரிய இவனாட்டம்.
டேய் உனக்கு என்ன தெரியும், ஒருத்தவங்களை ஹர்ட் பண்ணக்கூடாது. எப்பா சாமி நீ உத்தம, நீ அப்படியே இரு. நான் அப்படி இல்லடி, வச்சு செஞ்சிருவேன் அவ்வளோதான். அதான் தெரியுதே அந்த பொண்ணு வரையிலலாம் வச்சு செய்கிறேன்னு. அப்புறம் செய்ய வேண்டாம். சரிதான், அது என்னமோ தெரிலடா. அந்த பிள்ளை வந்தாலே எனக்கு ஒரே ஜெலஸ் ஆகுது. யார் மேலே? அவன் மேலே. உன்கிட்ட யாவன் வந்தாலும் அப்படி செஞ்சிடணும்னு தோணும். பட் இவளை வந்தால் கழுத்தை நெரிச்சு கொல்லணும்னு தோணுது. டே ஏன்டா இப்படி கொலகாரம் மாரி பேசிகிட்டு இருக்க? அது என்னமோ தெரில விடு அப்படின்ட்டு அவன் சிரிச்சிட்ருக்கான் பேசிட்டு. இப்போ அப்படியே ஈவினிங் ஆகும். இப்போ எல்லாருமே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க ஒரு மரத்தடிக்கு கீழே, பின்னாடி கிரவுண்டு. அப்போது ஜேகே பின்னாடி பாட்டியை கூட்டிகிட்டு வர்றான். அப்போ பாட்டி மேத்யூவை பார்த்துட்டு, அடே குஞ்சுமணி, ஐயோயோ இந்த கிளவியா, ஐயோயோ பார்த்துட்டாளா, டே வாடா இங்கிட்டு, டே மரத்தை இங்கிட்டு வா, நான் மரத்தை பின்னாடி போய் ஒளியிறேன் அப்படின்ட்டு மரத்தை பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிறான். அப்போது ஜேகேவும் கரெக்டாக வண்டியை கொண்டாந்து அங்கே கேரம் போர்டு விளாண்டுட்டு இருப்பானுங்க, அங்கே கொண்டாந்து ஸ்டாப் பண்ணுறான். டே குஞ்சுமணி பாட்டி யாரை தேடுறீங்க? அதுதான்டா, எங்க அவன் குஞ்சுமணி? பாட்டி யாரு? அதான்டா அந்த மொசரக்கட்டை. எங்கே மொசரக்கட்டையா? டேய் பாட்டி மேத்யூவை தான் கேட்குது, எங்கே அவன்? அவனா அங்கிட்டு போய் பாருங்க, அந்த அங்கிட்டு தான் இருக்கான். போட்டு கொடுத்துருவானோ இவனுங்களுக்கு. வேறு வேலையே இல்லை, வேலை மயிரே தெரியாது இவனுங்களுக்கு. ஐயோ கிளட்டுச்சிருக்கி குஞ்சுமணின்னு வந்துட்டான். ஐயோ பொம்பளை பிள்ளைவளாக இருக்குது, இவன் வேற குஞ்சுமணின்னு. ஐயோ எனக்கு வந்த சோதனையே அப்படின்ட்டவன் அந்த மரத்துக்கு பின்னாடியிலேருந்து வெளியே வர்றான். அப்போ பாட்டி பார்த்துட்டு, குஞ்சுமணி உன்னை பார்த்து எத்தனை நாளாகுது, கிளட்டுச்சிருக்கி பொம்பளை பிள்ளைவளாக இருக்குதுவோ, இப்போ வந்துட்டு குஞ்சுமணிங்கிறான். பாட்டி நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டா மோகரா. சரி. ஆமாம் ஏன் வீட்டு பக்கட்ட ஆளே காணோம், எங்கே போய் தொலைஞ்ச? பாட்டி அவன் புரியும் எனக்கு. டேய் என்ன பொம்பளை பிள்ளைவெல்லாம் பார்த்துக்கிட்டு கிடக்குறியா? இந்த வயசுக்கு வர்றது தாண்டி, நீ பாருடி. இந்த 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 இடவக்கிட்ட பையன் தான் பார்க்கவே மாட்டேங்கிறான். ஒரு பேத்தியை கூட்டிகிட்டு வர மாட்டான். வருவான் சீக்கிரம் வருவான் உன் பேரான். ஏன்டா இப்படி பல்ல கடிச்சிக்கிட்டு பேசுகிற? அது ஒன்றும் இல்லை பாட்டி, உன் மேலே எனக்கு அவ்வளோ பிரியம். பேராண்டி அப்படின்ட்டு பாட்டி போய் கட்டி பிடிச்சிக்குது. பாட்டி போதும் விடு, என்னை விடு பாட்டி, போதும் பொம்பளை பிள்ளைகளாக பார்க்குது, இருக்கட்டும்டா குஞ்சுமணி அப்படின்ட்டு கிள்ளி கிஸ் பண்ணுறாங்க. பாட்டி போதும் பாட்டி, டே இருடா அப்படின்ட்டு சொடுக்கெல்லாம் எடுக்கிறாங்க. அப்பா எவ்வளோ சொடுக்கு, ஃபஸ்ட் பார்ட்டில் எல்லாம் கண்ணு வச்சுட்டாலுவோ என் பேராண்டிய அப்படின்ட்டு சொடுக்கு எடுக்கும்போது ஜேகே சிரிக்கிறான். அப்புறம் அவன் தானே ஹீரோவுக்கு ஃப்ரெண்டு. ப்ரோ இதே சொல்லாதீங்க ப்ரோ, ரொம்ப மன கஷ்டமாக இருக்குது. நாங்களும் ஹீரோ ரேஞ்சு தான் ப்ரோ, புரிஞ்சுக்கோங்க. எனக்குன்னு பிடிச்சவங்க கோடி பேர் இருக்காங்க, வெளியே போய் கேளுங்க, மேத்யூன்னு சொல்லுவாங்க. சரிங்க ப்ரோ, ஓகே ப்ரோ, நாங்கள் கேட்டுக்கிறோம் ப்ரோ. கேளுங்க ப்ரோ, வரிசையாக வருவாங்க, வேணால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ண சொல்லுங்கள், மேத்யூ ஃபேன் கேர்ள்ஸ்னு வருவாங்க. அப்படியா ப்ரோ? ஓகே ப்ரோ. ஜங்குக் ஃபேன் கேர்ள்ஸ்னு போட சொன்னால் வருவாளுங்க ப்ரோ, நிறைய பேர். பார்க்குறியா ப்ரோ? எரிச்ச மயிறு ஏற்றாத, ரொம்ப ஃபேன்ஸ் வச்சுருக்கேன்னு ரொம்ப காட்டாத ப்ரோ, வயிற்றுச்சலாக இருக்குது, மூடிட்டு இருங்க ப்ரோ. டே குஞ்சுமணி, என்ன பாட்டி என்ன? ஒன்றும் இல்லைடா, நாளைக்கு வீட்டுக்கு வா, உனக்கு நல்லா பிடிச்சி சாப்பாடெல்லாம் ஆக்கி வைக்கிறேன். சரி பாட்டி வரேன். டேய் குஞ்சுமணி அப்படிங்கும் போது அங்கே உள்ள பொண்ணுங்கள்லாம் சிரிக்குதுங்க. பாட்டி குஞ்சுமணி சொல்லாத, பொண்ணுங்கள்லாம் சிரிக்கிறாளுவோ, அவள் கிடக்குறாளுவோ,
லூசு குட்டி போ, அவளுகளுக்கெல்லாம் என்ன தெரியும்? நான் உன்னை சின்ன வயசுலேருந்து இந்த குஞ்சு பண்ணியை ஆட்டிகிட்டே வருவேன் பாரு, அப்பையிலேருந்தே எனக்கு ஒன்று தெரியும் பாட்டி. சரிடா சரிடா, கோச்சிக்காத. என் குஞ்சு மணி அழகுடா, நீனு அழகு மணி. பாட்டி போதும் பாட்டி, நீ கிளம்பு. அப்போ ஜேகேவை பார்த்துட்டு, சரிடா நான் கூட்டிகிட்டு போகிறேன், தயவு செஞ்சு கூட்டிகிட்டு போ, பாட்டி என் மானத்தை வாங்கிடும் போகிறோம் அப்படின்னு பாட்டியை வண்டியில் ஏற்றி உட்கார வச்சுட்டு, பாட்டி நாளைக்கு வீட்டுக்கு வரேன் சரியா, எனக்கு பிடிச்சதை ஆக்கி வை, சாப்பிட்டுட்டு போகிறேன், ஆனால் இந்த குஞ்சு மணின்னு வெளியே வந்தேன்னு சொல்லிடாத பாட்டி, ரொம்ப அசிங்கமாக இருக்கு. டேய், நான் உன்னை சின்ன வயசுலேருந்து அப்படி தானே கூப்பிடுறேன் பாட்டி. ஐயோ பொம்பளை பிள்ளையெல்லாம் சிரிக்குதோலே, இவ வேற கிளட்டு சிரிக்கி குஞ்சு மணிங்கிறான். பாட்டி போதும், இதுக்கு மேலே சொல்லாத, போதும் சரியா? சரிடா நான் போயிட்டு வரேன். சரி பார்த்து போயிட்டு வா சரியா? சரிடா கடிக்காத அப்படின்ட்டு அந்த பாட்டி சொல்லிட்டு ஜேகே பைக்கில் பின்னாடி போகிறாங்க. அப்பாடா, இந்த கிளவியை சமாளிச்சா அனுப்பி வைக்கிறதுக்குள்ளே என்ன பாடாக இருக்குது. அப்போ ஸ்கெட்சு வந்துட்டு, டேய் குஞ்சுமணி, டேய் மயிரம் ஒத்தா அப்படின்ட்டு ஸ்கெட்சை போட்டு அடிக்கிறான். ஓகேடா, அன்டில் த சைனிங் ஆஃப், ரைட்? டாடா பாய், லவ் யூ. இந்த பாட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? அண்டு இதில் தெலுங்கு ரொம்ப பேசியிருக்க மாட்டேன். அண்ட் பாட்டை பற்றி சொல்லணுன்னா, பாட்டு ஒரு பொண்ணு தான் பாடி கொடுத்தா, அவள் தெலுங்குக்கார பொண்ணு தான். தெலுங்குலேயும் பாடி கொடுத்ததாவ தான், தமிழ்லையும் பாடி கொடுத்ததாவ தான். தேங்க்யூ ஸோ மச் தங்கம். அண்டு எனக்கு தெலுங்கு சொல்லி கொடுக்குறதும் அந்த பொண்ணு தான். ஸோ இந்த பாட்டில் நான் தெலுங்கு பேசியிருக்க மாட்டேன், ஏன்னா சத்தியமாக அந்த பொண்ணு என்ன சொல்கிறது, இந்த பாட் நான் ரெக்கார்ட் பண்ணும்போது நெட் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால நான் இதில் தெலுங்கு பேசியிருக்க மாட்டேன். நெக்ஸ்ட் பாட்டில் வேணால் பேசலாம், ஓகே? ட்ரை தான் பண்ணுவேன், மற்றபடி ஃபுல்லாலாம் பேசிட மாட்டேன், கொஞ்சம் தான் பேசுவேன், ஓகேவா? நெக்ஸ்ட் பாட்டில் பார்க்கலாம், பாய்.